நீங்க பாசிட்டிவிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. பாசிட்டிவிட்டில டாக்ஸிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பாசிட்டிவிட்டிய நான் சக்சஸ்க்காக கொண்டு போறது அப்படின்றது வேற. நான் என்னுடைய உணர்வுகள், சோகமா இருக்கேன், கஷ்டமா இருக்கேன், கடினமான ஒரு சூழல்ல இருக்கேன், அதை நான் மறைக்கணும் அப்படின்றதுக்காக பாசிட்டிவிட்டியை யூஸ் பண்றது வேற. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா, ஐயோ நான் சோகமாக இருக்கக்கூடாது, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான், இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா பரவாயில்ல, அடுத்த டைம் பாஸ் ஆயிடுவேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வேற அது நம்ம இமோஷனை மறைக்கிறோம். ஆனால் இந்த தப்பை நான் அடுத்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் பாசிட்டிவிட்டியாக நான் நல்லா எக்ஸாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டியாக இருக்கிறது ஆப்டிமிஸ்டிக் பாசிட்டிவிட்டி. நான் சோகத்தை மறைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பாசிட்டிவிட்டியாக இருக்கிறது தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. என்னடா பாசிட்டிவிட்டி யூஸ் பண்ண அந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உணர்வுகளுக்கான, அதாவது சோகமா இருக்கக்கூடிய உணர்வுகள், இந்த மாதிரி மனித உணர்வுகளுக்கான மதிப்பு இழந்துவிடும். அது மட்டும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம், மன அழுத்தங்கள் உருவாகப்படும். அப்போ பாசிட்டிவிட்டி நல்லதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பாசிட்டிவிட்டியால நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. ஆனா அந்த பாசிட்டிவிட்டிய நம்ம மன அழுத்தமோ, ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும், அதாவது ஒரு சோகமா இருக்கும், ஒரு வருத்தமா இருக்கும், ஒரு கடினமான சூழல் இருக்கும் அப்படின்றதுக்காக அதை சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் உங்களை கஷ்டத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால பாசிட்டிவிட்டியை ஒரு சக்சஸ்க்கான டூலா மட்டும் யூஸ் பண்ணுங்க. அது உங்களோட எமோஷனை சப்ரஸ் பண்ணா யூஸ் பண்ணாதீங்க. அது இன்னும் உங்களை ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். இந்த ரீலை பார்த்த உடனே உங்களுக்கு எந்த நபர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராரோ அந்த பாசிட்டிவிட்டியான ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சைக்காலஜி சம்பந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம தகடூர் தமிழதியின் இன்ஸ்டா பக்கத்தை பின்தொடருங்க. நன்றி.